ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு அதிரன் சோமில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அப்படியே அதிரன் சோமை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், இங்கே ஒடிசால சின்ன வெங்காயம் கிடைக்காதனால பெரிய வெங்காயம், தக்காளி, லவங்கம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு, அதோட நம்ம இன்னும் பட்டை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா இதோட நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டாக நம்ம சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தேங்காய் அரைக்கிறப்ப அதோட கொஞ்சமாக கசகசா சேர்த்து நம்ம அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரியிற வரைக்கும் விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்ந்து அதையும் வறுபட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை இதோட சேர்த்து எண்ணெயிலே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். மசாலா நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தக்காளி சேர்த்து அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். மசாலா நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இப்போ கையளவுக்கு நம்ம கொத்தமல்லி, புதினா இதை நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறோம். கொத்தமல்லி, புதினா நல்லா வதங்கின பிறகு இதோட கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக கறி மசால் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்ததுனால இப்போ காரத்திற்கு ஏற்ப நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரணும் மசாலா எல்லாம். இப்போ மசாலா நல்லா ரெடி ஆனோன்னே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுக்கிறோம். கொஞ்சமாக அந்த சிக்கனோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறோம். சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கறி நல்லா வேகிற அளவுக்கு விடுறோம். நடுவில் ஒரு தடவை 2 தடவை எடுத்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், கறி இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இதோட கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா கறியோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி தூளோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், அதுக்கப்புறம் கசகசா இந்த கலவையை இதோட சேர்த்து இதையும் நல்லா குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ ஃபுல்லாக கறி வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு கறியை நம்ம வேக விடுறோம். பாருங்கள், கறி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சுவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கிறோம். கடைசியாக இந்த டைமில் நம்ம நல்ல மல்லித்தலையை இதோட தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு நமக்கு சுட சுட ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம் லஞ்ச் டைமில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கும் சாப்பிட்லாம். மறக்காமல் அதிரன் சோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.